நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு 4 நாட்களாக நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம மக்கள் கட்டாயம் பார்ப்பார்கள். நேற்றைய தினம் தினகரன் தினமலரில் கூட நாம் தமிழர் கட்சியை உடைக்க சதி, மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருக்காங்க. மேலும் விடுதலை புலியை மறுகட்டமைப்பு பண்ணுவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இதெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தினகரன்லையும் தினமலர்லையும் வெளியிட்டிருக்காங்க. அச்சு ஊடகங்களில் செய்தித்தாள்களில் தமிழகம் முழுவதுமே அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் சம்பந்தப்பட்ட அந்த முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, என்ஐஏ அதிகாரிகள் எங்கள் வீட்டில் சோதனை நடத்தினது என்னவோ உண்மைதான் சந்தேகப்பட்டு, ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னு சொல்கிறாங்க. அதில் எந்த ஒரு முக்கியமாக குறிப்பிட்டு இதுதான் அதுதான்னு சொல்லலை. லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு 7ஆம் தேதி விசாரணைக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ஐஏ அதிகாரிகள் வாயில் இருந்து எந்த ஒரு கருத்தும் இவங்க தொடர்பில் இருக்காங்க இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் அவங்க தேவைப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளை தினம் 7ஆம் தேதி அந்த 8 முக்கிய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை நேரில் ஆஜராங்க சென்னையிலன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் போய் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். அதற்கு முன்பே இந்த தினகரன் தினமலர் செய்தித்தாள்கள் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகலை, வெற்றி அடையலை அப்படின்னா கட்சியை 2ஆக உடைச்சு சீமானுக்கு எதிராக தமிழ் தேசிய கட்சி ஒன்று இவங்க தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு போலியானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபடலைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. என்ஐஏ அதிகாரிகளும் அது குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் தமிழ் தேசிய கட்சியை முடக்குவதற்கு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கு இந்த காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும், அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும், ஊடக மாப்பியாக்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வளர விட்டுறவே கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியை இவங்க புறக்கணிப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் தேசியம் வளர்ந்தால் இவர்களுக்கு இந்திய தேசியம் பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், திராவிடத்தை பேசக்கூடியவங்களுக்கு பெரிய சிக்கல்களை உண்டு பண்ணும். ஆட்சி அதிகாரத்திற்கு எங்கு தமிழ்நாட்டில் வர முடியாதோ அசுர வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு போதேங்கிற ஒரு அச்சத்தில் தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மேலும் வரக்கூடிய தேர்தல்களில் தமிழ் தேசியத்தை உணர்ந்து, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மிக அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்து, ஏன்னா முகம் தெரிந்த இவர்களையே முடக்கி போடுகிறார்கள். இந்த 8 முக்கிய பொறுப்பாளர்களையே 7 முக்கிய பொறுப்பாளர்கள் முடக்கி போடுகிறார்கள். அப்படி முடக்கி போட்டால், முகம் தெரிந்த மக்கள் மத்தியில் பரிச்சயமான இவர்களை முடக்கி போட்டால், இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்து வந்தால் தீவிரவாத இயக்கம் போல சித்தரிச்சிருவாங்கன்னு ஒரு அச்சத்தில் வரமாட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் இது போன்ற செயல்களை நடத்திக்கிட்டு வராங்க. தேவையா தேவையில்லை என்பதை இதன் மூலியமாகவே மக்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் மிக மிக அவசியம். இதை புரிந்து கொண்டு நமது தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி, தமிழக மக்களும் சரி, வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து நாம் தமிழர் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவது மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் முக்கிய கடமை உள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஊடக மாப்பியாக்கள் செய்யக்கூடிய இந்த அட்டூழியங்களை தொடர்ச்சியாக தோளிருப்போம். நன்றி, வணக்கம்.